Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நாம உங்களுக்கு ஜெனரலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய உங்க லேப்டாப் ஆர் பிசியை எப்படி ஈஸியா சரி பண்றது அப்படிங்கற டாப் 10 ட்ரிக்கை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவோட எண்ட்ல உங்க லேப்டாப்ல இருக்க ப்ராப்ளம் என்னன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். at the same time ரொம்பவே லோ பட்ஜெட்ல நீங்க உங்க லேப்டாப் ஆர் பிசியை சரி பண்ணிக்கவும் முடியும். சோ வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. at the same time நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக், உங்க லேப்டாப் ஆர் பிசி டர்ன் ஆன் ஆகல, இல்ல ஆன் ஆன உடனே சடனா ஆஃப் ஆகிருது, இல்ல கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சடனா ஆஃப் ஆகுது அப்படின்னா மோஸ்டா இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் தான் இருக்கும். உங்க லேப்டாப் ஆர் பிசியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. சோ நீங்க உங்க லேப்டாப்ல எங்கெல்லாம் ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் நீட்டா க்ளீன் பண்ணிட்டு நியூ ஹீட் சிங்க் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிருங்க. தென் ப்ராசஸர் மேலே இருக்க தெர்மல் கண்டக்டிங் பிளேட் கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கானு செக் பண்ணிருங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூலிங் ஃபேன் ப்ராப்பராக ரன் ஆகுதான்னு செக் பண்ணிருங்க. ஏதாவது டஸ்ட் இருக்கானு செக் பண்ணிருங்க. ப்ராப்பராக ரொட்டேட் ஆகுதானு செக் பண்ணிருங்க. இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் லேப்டாப் ஆர் பிசி ப்ராப்பராக கண்டிப்பாக டர்ன் ஆன் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். தென் ரெண்டாவதா பார்க்க போற ட்ரிக், உங்க லேப்டாப் ஆன் ஆகுது பட் டிஸ்பிளே பிளாக் ஆயிருக்கு, எதுவும் வரல அப்படின்னா நிறைய பேர் லேப்டாப் ஆன் ஆகலன்னு தான் சொல்றீங்க. பட் அது ஆன் ஆகுது, ப்ராப்பரா பவர் இண்டிகேஷன் எல்லாமே வருது, டிஸ்பிளே மட்டும் தான் தெரியல அப்படின்னா அந்த ப்ராப்ளமும் நீங்க ரொம்பவே ஈஸியா சரி பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்க ரேம் ஸ்லாட்டை நீட்டா க்ளீன் பண்ணிட்டு போட்டு பாருங்க, இல்லனா வேற ரேம் மாத்தி பாருங்க. அப்பவும் உங்க லேப்டாப்போட டிஸ்பிளே வரல அப்படின்னா ரெண்டாவதா மதர் போர்ட்ல இருக்க டிஸ்பிளே கனெக்ஷனோட அவுட்புட் ஏரியாவும் டிஸ்பிளேல இருக்க இன்புட் கனெக்ஷன் ஏரியாவும் ப்ராப்பரா கனெக்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. ஒரு டைம் இந்த ரெண்டையுமே கலட்டிட்டு திரும்பவும் இன்சர்ட் பண்ணுங்க. கேபிள் ரெண்டு சைடுமே நல்ல ஸ்ட்ராங்கா கிரிப்பா இருக்கான்னு செக் பண்ணிருங்க. இப்போ ஆன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆன் ஆகும். ஓகே, மூணாவதா பார்க்க போற ட்ரிக், லேப்டாப் ஆன் ஆகுது பட் டிஸ்பிளேல லைட்டிங் மட்டும் தான் வரல, இமேஜ் எல்லாம் கிளியரா தெரியுது அப்படின்னா இதுக்கும் ரேம் ஒரு காரணமா இருக்கலாம். சோ ரேமை எப்பவும் போல க்ளீன் பண்ணிட்டு போட்டு பாருங்க, இல்லனா ரேமை ரீப்ளேஸ் பண்ணி போட்டு பாருங்க. பட் அப்பவும் உங்க லேப்டாப்ல லைட்டிங் வரல அப்படின்னா உங்க லேப்டாப்ல இருக்க பயோஸ் சிப் போயிருக்கலாம். சோ அதை ரீப்ரோகிராம் பண்ணி போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லனா ஐசியை ரீப்ளேஸ் பண்ணா கண்டிப்பா லைட்டிங் வந்துடும். அடுத்ததா பார்க்க போற ட்ரிக், நீங்க லேப்டாப் ஆன் பண்ணதும் ப்ராப்பரா ஆன் ஆகும், டிஸ்பிளேவும் தெரியும். பட் டிஸ்க் செக்கிங்னு வரும், மெனுக்குள்ள என்டர் ஆகாது, இல்லனா ரொம்ப ஸ்லோவா மெனுக்குள்ள என்டர் ஆகும். இந்த மாதிரி டிஸ்க் எரர் வந்தாலோ இல்ல ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு மோஸ்டா ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் ஒரு ரீசனா இருக்கும். நீங்க உங்க லேப்டாப்பை ரெகுலரா யூஸ் பண்றதுல எப்பயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் லெவலை செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஹெல்த் லெவல் குறைஞ்சது அப்படின்னா நியூ ஹார்ட் டிஸ்கை இன்சர்ட் பண்ணிட்டு ஓஎஸ் போட்டு ரன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லேப்டாப் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ லாஸ்டா ஃபிஃப்த்தா பார்க்க போற ட்ரிக், உங்க லேப்டாப் ஆன் ஆகுறப்போ ஃபைல் மிஸ்ஸிங்னு ப்ளூ கலர் ஸ்கிரீன்ல எரர் கோடிங் வருது அப்படின்னா, இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சடனா ஆப்ஸ் க்ளோஸ் ஆகுது, அந்த மாதிரி எரர்லாம் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் நியூ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, ப்ராப்பரா ஒர்க் ஆகும். மற்றபடி நீங்க உங்க லேப்டாப்பை ரொம்ப ஹார்டா கீழே போட்டாலோ இல்ல தண்ணியில போட்டுட்டீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது, இல்ல சப்ளை லைன் பிரேக் ஆகிறது, இந்த மாதிரி ரீசனால சில ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இது எல்லாமே ரொம்ப ரேர் கம்ப்ளைண்ட் தான். மோஸ்டா மேல சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இது ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ தான். இதுக்கும் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய ட்ரிக் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. நாம சொன்ன இந்த கம்ப்ளைண்ட்ல எந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. அட் தி சேம் டைம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.